அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 125 கிராம் உளுத்தம்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். கலர் மாறக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். தேங்காய் பால் முறுக்குக்கு நீங்கள் அரிசி ஊற வச்சு காய வச்சு திரித்து கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறலை, இது லைட்டாக தான் வறுக்கணும். ஏன் லைட்டாக வறுக்கணும்னா மிக்சியில் போட்டால் இது அரைப்படாது. அப்படியே போட்டு நம்ம உளுந்த திரிச்சோம்னா இது அரைப்படாது. லைட்டாக வறுத்துக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கணும். இதை ரொம்ப வறுத்துட்டோம்னா இதில் உளுந்தில் பசத்தன்மை போயிடும். அதுக்கு தான் லைட்டாக வறுத்துக்கணும். அப்படின்னு உளுந்த நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக திரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது தேங்காய், மீடியமான தேங்காய், ஒரு தேங்காவை இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. மீடியமான கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சீனி போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக சோடா சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா கரையணும். உப்பு சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இது இடியாப்பு மாவு. இது கடையில் ரெடிமேடாக வாங்கினதான். நான் இடித்து நம்ம மாவு இடித்து கஷ்டப்பட தேவையில்லை. இது ரெடிமேடாக வாங்கி நம்ம முறுக்கு சுடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக வரும் இதில் பண்ணிங்கன்னா. இப்போது உளுந்த மாவுக்கு திரித்து வச்சுருக்கோம்னா இதே இதில் சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூனு பொரியடலை மாவு, கொஞ்சமாக ஜீரகம் நல்லா கசக்கி விட்டு இது ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். எள்ளு, கருப்பு எள்ளு, இதையும் இதில் இப்படி சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இது 400 கிராம் அரிசி மாவுக்கு 125 கிராம் உளுந்தம்பருப்பு கரெக்டான அளவு. இப்போது தேங்காய் பால் ஊற்றி இதை விரவிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா எண்ணெயை குடிச்சிடும் முறுக்கு. ரொம்ப கட்டி ஆகிட்டுனா முறுக்கு புளிது கஷ்டமாயிரும். இது மாவு பிசையும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி உப்பை போட்டு இல்லை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு. எனக்கு இது நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி அச்சில் வச்சு ரவுண்டாக புழிஞ்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ முறுக்கை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு சைடில் வெந்துருச்சு. இப்போ லைட்டாக இப்போ திருப்பி விட்டுக்கிடுவோம். திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். நல்லா முறுக்கு வெந்துருச்சு. இதை எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி. இதே மாதிரி சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரி நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Subscribe and follow up on Instagram.